ஹலோ வணக்கம் வாங்க வெல்கம் டு சமையல் சுவை. இது நம்ம குக்கிங் ஃப்ளேவர்ஸ் உடைய தமிழ் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான டேஸ்டியான நான் வெஜிடேரியன் டிஷ் தான், திலாப்பியா ஃபிஷ் ஃப்ரை. இன்னைக்கு வந்து இந்த ரெசிபியை நான் திலாப்பியா ஃபிஷ்ல வச்சு மீனில் வச்சு செய்ய போகிறேன். இது வந்து நீங்கள் வஞ்சரம், வவ்வால் இல்லை ஃப்ரை பண்ணக்கூடிய எந்த மீன் வெரைட்டியாக இருந்தாலும் அது இதே மாதிரி ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு வந்து நான் திலாப்பியா மீன் எடுத்திருக்கேன். இது 2 ஃபில்லே எடுத்திருக்கேன். இது வந்து இங்கே ஃபில்லேன்னு சொல்லுவாங்க. என்னன்னா இது பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வெறும் ஃப்ளஷ் மட்டும்தான் இருக்கும், முள்ளு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இது 2 எடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் இது நல்லா பச்சை தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிட்டு அந்த தண்ணியை கம்ப்ளீட்டா ஒரு தடவை 2-3 தடவை அலசிட்டு ட்ரெயின் பண்ணிட்டு இது கூட வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்கிறேன். மஞ்சள் பொடி வந்து நல்ல கிருமி நாசினியா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது கூட வந்து ஒரு அரை எலுமிச்சம் பழம் நல்லா வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மஞ்சள் பொடியும் எலுமிச்சும் வச்சு நீங்க வாஷ் பண்ணீங்கன்னா அந்த மீன் வாசனை அந்த நீச் கவுச்சு வாடெல்லாம் கம்ப்ளீட்டா எடுத்துரும். மோரோவர் சொன்ன மாதிரி மஞ்சள் பொடி வந்து நல்ல கிருமி நாசினியா வந்து உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். இந்த மஞ்சள் எல்லாம் நான் கம்ப்ளீட்டா இந்த அப்படியே ரப் பண்ணி இந்த மஞ்சளும் இந்த லெமன் ஜூஸும் இருக்கிற தண்ணியில அப்படியே கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஊற வைக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டு நான் வந்து சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கேன். இந்த 2 ஃபிலேல இருந்து எனக்கு 12 பீஸ் போல் வந்தது. இந்த சைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா அது ஆப்படைசராக கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து 2 ஃபிலேல 12 பீஸ் வந்து அப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். இப்படி நான் வந்து ஒரு ஷாலோ பிளேட் வந்து எடுத்திருக்கேன். இது மாதிரி பண்ணுறதுனால எல்லா பீஸும் ஒரே லேயராக ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் ஒரே லேயராக வந்து நீங்கள் செட்டில் அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், நல்ல கலர் கொடுக்கறதுக்காக. நீங்கள் ரெகுலர் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சப்பொடி போடுறேன். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் வந்து ஒரு வெறும் வானலியில் ஜீரகத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணி நான் எப்பவுமே வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து ஒரு 1/4 அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு விட கம்மியாக கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா தூள் இல்லைன்னா நீங்கள் கறி மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த ரெசிபியில். அப்புறம் வந்து ஒரு 1-1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நான் விழுதாக சேர்க்கல, நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் விழுதாக கூட வந்து இதை சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் ஒரு அரை லெமன்லேருந்து முழுசாக ஜூஸ் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த லெமன் ஜூஸில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமானது அளவாக இருந்தது. அதனால் நான் தனியாக எதுவும் சேர்க்கலை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் வந்து டேஸ்ட் பாருங்கள், உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் நல்லா ஃபைனாக நறுக்கின கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். கொத்தமல்லி போடலனா கூட பரவாயில்ல, பட் கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த மேரினேஷனோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபிஷ் மேலே கோட் பண்ணி ஃப்ரை பண்ணி அதை சாப்பிடும்போது அதோட கருவேப்பிலையோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மீன் துண்டுங்களெல்லாம் நம்ம வந்து நல்லா இந்த மேரினேஷனோட வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். வந்து ஃபியூ பீசஸ் அட் அ டைமாக நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பூன்லேயோ இல்லை ப்ரஷ்லேயோ அது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. நல்லா கையெடுத்து நல்லா மசாலாவை எல்லா பக்கமும் தடவுங்க. தடவிட்டு மேக் ஷுவர் எல்லா பக்கமும் தடவுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எந்த சைடும் விட்டு போகாமல் நல்லா வந்து கோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா பீசஸ்லையும் நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மீன் துண்டுகளும் வந்து நல்லா கோட் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற மசாலையும் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நான் வந்து கோட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு 8-10 மணி நேரம் நல்லா மேரினேட்டில் ஊர்னா வந்து சூப்பராக இருக்கும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 6 ஹவர்ஸ் ஆகுது இது ஊர்னா நல்லா இருக்கும். இப்போ வந்து நான் கிளிங் ரேப் போட்டு இதை நல்லா சீல் பண்ணிடலாம் ஏர் டைட்டாக பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ரெகுலர் ஃப்ரிட்ஜ் செக்ஷன்லேயே வந்து வச்சுருங்க. நீங்கள் எப்போ வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறீங்களோ ஒரு 1-1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துருங்க. அப்போ தான் வந்து ஃப்ரை பண்ணும் அப்படியே சில்லுன்னு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. முன்னாடியே எடுத்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜ்லேயே வைங்க.
இப்போ வந்து நான் ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நல்ல 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா 8 மணி நேரம் சூப்பராக ஊறிட்டு இருந்தது. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பட் இது ஷாலோ ஃப்ரையே வந்து சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் விட்டுருக்கேன். இன்னும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இன்னும் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேனை வந்து நல்லா சுற்றியும் ஆயிலில் கோட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து உங்கள் பேன் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் ஆஃப் பீசஸ் போடுங்க. ரொம்ப வந்து க்ரௌட் பண்ணிடாதீங்க பேனை. உங்களுக்கு அப்புறம் ஃப்ளிப் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நான் பிகினர்ஸ்க்கு மட்டும்தாங்க சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். 2-3 நிமிஷம் ஒரு பக்கத்துலேயும் வந்து இருந்தால் போதும். ஃப்ளிப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்டலாக பண்ணுங்க. நான் ஃபிஷ் வந்து சீக்கிரம் ஈஸியாக டக்குன்னு உடஞ்சிரும். அதனால மெல்லமாக வந்து ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் முள் இல்லாததுனால அப்படியே ஆப்படைசராக கூட சாப்பிடலாம். இல்லைன்னா நல்ல சாம்பார் சாதம் இல்லை சூடாக ஒரு மிளகு ரசம் வச்சு இந்த மீன் வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கனாவே வந்து போகிறோம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இது சமையல் சுவை, நம்ம குக்கிங் ஃப்ளேவர்ஸ் உடைய தமிழ் சேனல். இனிதே சமை மகிழ்ந்து சுவை.